பரவாயில்ல. இதே தொழிலா வச்சுக்கிட்டு அவங்க அப்பா 14 கோடிக்கு காரு, இவங்க 4 கோடிக்கு காருன்னா எப்படி வாங்க? கிட்னி தின்னா தான் வாங்க முடியும். வேற எப்படி வரும் காசு? அவங்ககிட்ட போய் நீ பேசுறேன்னா என்ன லாஜிக் தெரியுமா சொல்லுவாங்க? அவன் கிட்னியை கொடுக்குறதுக்கு அவன் வர்றான். நான் எடுத்து பணம் கொடுக்குறேன்ட்டு ஃபிக்ஸ் பண்றேன். இதுல என்ன தப்புன்னு வாங்க என்ன சொல்லுவேன்? இது தப்புன்றதே அவங்க உணரவே மாட்டாங்க. அதனால தான் இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடல. இது முதல்வருக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவனா இருந்து சிந்திச்சாதான் அதோட வழி தெரியும்பா. நீ உங்க அம்மாவுக்கு நீ உன்னோட கிட்னி விருப்பத்தோட தரதுன்றது வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல. உனக்கு வறுமையினால நீ உன் கிட்னி வைக்கிற. வறுமையினால நீ கிட்னி வைக்கும்போது உனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு 40 லட்ச ரூபா அடிக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய மோசடி. அந்த வறுமையை போக்குற இடத்துல இருக்கிறது இந்த திமுக அரசு. நீங்களே இந்த திருட்ட பண்ணீங்கன்னா அந்த சூழலை உருவாக்கிட்டு அதான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் இவ்வளவு சிக்கல்களை எல்லாம் தாண்டி நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை தாண்டி தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசுறதுக்கு காரணம் தமிழக மக்கள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் திமுக அரசு மீண்டும் அரியணை ஏறுவதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஊடகங்கள் இந்த வேலை செய்யணும், செய்யலவங்க யாராவது ஒருத்தர் செய்யணும்ல. இந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்றதை சொல்லணும்ல. முதல்வர்